ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிட்டர் தியரிலேருந்து ஃபாஸ்ட் ரிவிஷன், அதாவது குயிக் ரிவிஷன் பண்ண போகிறோம். 8ஆம் தேதி வந்துட்டு 8th அக்டோபர் வந்துட்டு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பெல் எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இப்போ வந்து குயிக் ரிவிஷன் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் பெல் எக்ஸாமுக்கு வந்து டேரக்ட் கொஸ்டினாக கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுமாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why is cast iron used to manufacture a lathe bed? அதாவது லேத் பெட்டை வந்து எதுக்கு வந்து கேஸ்ட் அயன் வச்சு மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி, கேஸ்ட் அயனுக்குள்ள வந்துட்டு எவ்வளோ கார்பன் பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 to 4% வந்துட்டு கேஸ்ட் அயனில் வந்துட்டு கார்பன் பர்சன்டேஜ் இருக்குது. அது மாதிரி வந்துட்டு கேஸ்ட் அயன் வந்துட்டு எந்த ஃபர்னஸ்லேருந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து குப்லா ஃபர்னஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கேஸ்ட் அயனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், why are foundation bolts essential to machines? அதாவது மெஷினுக்கு வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் போல்ட் வந்துட்டு எசென்சியல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவை என்னென்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் மிஷினே இல்லைனா வந்து ட்ரில் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நெட்டு போட்டு கீழே வந்து ஃபவுண்டேஷனில் தரையாக வந்துட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் வந்து ஃபவுண்டேஷன் போல்டு. எதுக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து நம்ம வந்து மிஷினை வந்துட்டு கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். அதாவது ஹீட் ட்ரீட்மெண்ட்டோட என்னென்ன ஸ்டேஜ் பண்ணுவோம் கரெக்டாக ஆர்டர் பற்றி அடக்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன் சர்வீஸ் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவோம், ரெண்டாவது வந்து சோக்கிங். அதாவது ஹீட் வந்து அந்த மெட்டலோட சென்டர் பகுதி வரை இறங்கிறதுக்காக சோக்கிங் பண்ணுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சிங்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து கூலிங் பண்ணுறோம்ல, அந்த மெட்டீரியல் பேர் வந்து குவிஞ்சிங். தூக்கி உடனே கூல் பண்ணுறதுக்காக பிரைன் சொல்யூஷனு இல்லை ஏர் இல்லை கோல்டு ஏர் இது மாதிரி நம்ம தூக்கி போடுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து குவிஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த்ரெட் ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட். மெட்ரிக் த்ரெட்டோட த்ரெட் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் 60 டிகிரி, ஆப்ஷன் டி. அதுமாதிரி வந்து பிரிட்டிஷில் கேட்குறாங்க. பிரிட்டிஷ் அசோசியேஷன் அதுக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 டிகிரியில் இருக்கும். அதுமாதிரி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வித் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்டபிள்யூ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. ஸோ பிரிட்டிஷில் வேறு என்னெல்லாம் கேட்குறாங்களோ மிச்சம் எல்லாத்துக்குமே 55 டிகிரி. இது பிஏ த்ரெட் மட்டும் 47 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரோ ஒர்க்கில் வந்துட்டு எந்த ஃபைலை வந்து அதாவது எந்த ஸ்பெஷல் ஃபைலை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நேரோ ஒர்க்னா ஸ்கொயர் ஃபைலும் யூஸ் பண்ணலாம், பில்லர் ஃபைலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கொயர் ஃபைல் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபைலில் வராது. ஸோ ஆன்சர் ஏ, பில்லர் ஃபைல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் லிமிட் கேஜ்? இந்த படத்தில் இருக்க கேஜ் வந்துட்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தாவே தெரியுது, கோ அண்ட் நோ கோ ரெண்டுமே வந்து ஒரே சைடே இருக்கு. ஸோ இது வந்து ப்ரோக்ரஸிவ் பிளக் கேஜ். இது எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ்? சேம் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, பட் வந்து படம் மட்டும் வேற இருக்கு. இது பார்த்தா தெரியுது, ரிங் கேஜ். ஸோ ஆப்ஷன் ஏ. பார்க்க மோதிர மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால ரிங்கு ஞாபகம் வச்சுங்க, ரிங் கேஜ். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஷாஃப்டோட டயமீட்டரை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு கிளீன் த ஸ்லிப் கேஜ்? ஸ்லிப் கேஜை வந்து எதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக குழப்பம். கார்பன் டெட்ராக்ளோரைடா இல்லை வந்து பெட்ரோலியம் ஜெல்லியான்னு சொல்லி குழப்பம். நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு யூஸ் பண்ணுறோம். பெட்ரோலியம் ஜெல்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பெட்ரோலியம் ஜெல்லி வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஒரு காட்டன் துணி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து சோமைஸ் லெதர். ஸோ ஆன்சர் இஸ் டி, கார்பன் டெட்ராக்ளோரைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லேப்பிங் பிளேட்டை வந்து ஆஃப்டர் சார்ஜ் அதாவது சார்ஜிங் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மெட்டீரியலால் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கெரோசின். ஸ்லிப் கேஜ் வந்து எதால வாஷ் பண்ணோம்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு. அது மாதிரி வந்துட்டு லேப்பிங் பிளேட்டை வந்துட்டு யூஸ் பண்ண அதாவது சார்ஜ் பண்ணி முடிச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எதாவது வாஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா கெரோசின். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாக்நட் ஆர் செக்நட் இஸ் சாம்ஃபர்ட் ஆன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்நட்டில் வந்துட்டு எந்த சைடில் வந்துட்டு சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த படத்தில் பாருங்க, இந்த சின்னதாக இருக்கலாம் நெட், லென்த் கம்மி, அதுக்கு பேர் தான் வந்து லாக்நட். இல்லை பார்த்தீங்கன்னா மேலேயும் பண்ணியிருக்காங்க, கீழேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. எக்ஸாம் வந்து படம் தர மாட்டாங்க, டேரெக்டாக கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளேம் ஹார்டனிங்? அதாவது ஃப்ளேம் ஹார்டனிங்கில் வந்துட்டு எது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஹார்டனிங் வந்து எப்போ பண்ணுவோம்னா கேஸ் ஹார்டனிங் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஃப்ளேம் ஹார்டனிங் பண்ணுவோம். எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இருக்குன்னா மேலே உள்ள சர்ஃபேஸ் மட்டுமே ஹார்டனிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு கேஸ் ஹார்டனிங் பண்ணுவோம். அதில் உள்ள ஒரு டைப் தான் வந்து ஃப்ளேம் ஹார்டனிங். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்மால் ஜாப்பை வந்துட்டு ஹார்டனிங் பண்ண முடியாது ஃப்ளேம் ஹார்டனிங்கில். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபைல்? இந்த படத்தில் இருக்க ஃபைலோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வார்டிங் ஃபைல். இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வந்துட்டு வார்ட் நோட்ஸில், அப்புறம் இல்லைனா வந்துட்டு லாக் வந்து ரிப்பேர் பண்ணுற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி, வார்டிங் ஃபைல். நெக்ஸ்ட் கொஸ்டின், டூல் ரூம் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு எந்த ஸ்லிப் கேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சி, கிரேட் 1. அந்த டூல் ஸ்பெல்லிங் இருக்குல்ல, TOOL, அந்த கடைசியில் எல் பார்க்கும்போது ஒன்று மாதிரி இருக்கா. ஸோ கிரேட் 1 அதுமாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் யூனிவர்சல் கப்ளிங் இஸ் யூஸ்டு?
யூனிவர்சல் கப்ளிங் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டோமொபைல் வெஹிக்கல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரேடியஸ் சைஸ் ஆஃப் லாங் ரேடியஸ் எல்போ? இதில் மொத்தம் 2 எல்போ இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் ரேடியஸ் எல்போ, ஒன்று வந்து லாங் ரேடியஸ் எல்போ. அது வந்து நீங்கள் வந்து ஷார்ட் ரேடியஸ் எல்போ பார்த்தீங்கன்னா போருக்கு வந்து ஈக்குவலான டயாலாக இருக்கும். அதே வந்து லாங் ரேடியஸ் எல்போ பார்த்தீங்கன்னா 1.5 டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி. இங்கே வந்து லாங் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் பைப்லைன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயமீட்டர்? அதாவது பைப்லைனில் வந்துட்டு 2 பைப்பை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் வந்து ரெண்டுமே வெவ்வேறு டயமீட்டர் இருந்துச்சுன்னா என்னத்தை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ரெடியூசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த டூல்? அதாவது படத்தில் உள்ள டூல் வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பேர் வந்து ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர். அந்த படத்தில் பாருங்க, அந்த வீலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர். இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரைண்டிங் வீலில் வந்து சாஃப்ட் மெட்டீரியலை வந்துட்டு கிரைண்டிங் பண்ணுறப்ப வந்துட்டு உள்ள வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக போயிட்டு கிரைண்டிங் வீலில் போய் உட்காரும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸரை யூஸ் பண்ணுறோம். இது வந்து எங்கே யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பெட்டஸ்டல் கிரைண்டரில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இது முடிச்சதுக்கப்புறம் வந்து அக்யூரேசியான வந்துட்டு ஃபினிஷிங் வந்து இதில் இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிங்க் வந்து எந்த தாதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓர்னா தாதுன்னு அர்த்தம். ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காலாமைன்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. பாக்சைட் பார்த்தீங்கன்னா அலுமினியம். கலீனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட்டு. இந்த கலீனாலேருந்து லெட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது ஜிங்க் கேட்டிருக்காங்க. ஜிங்க் வந்து காலாமைன். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் த ஹேண்ட் டேப்ஸ் ஆர் சாம்பர்ட் அட் த லீடு? அதாவது லீட் பார்ட்டில் வந்துட்டு எதுக்கு வந்து சாம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஹோல்ட் பண்ண, அதாவது ட்ரில் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக வந்து டேப் வந்து கரெக்டாக உள்ள உட்காரணும், சைஸாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். அதனால தான் வந்துட்டு சாம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ அலைனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் விச் கேன் ட்ரான் இன்டு ஒயர் வித்தவுட் ரப்ச்சர்? அதாவது ஒயர் இருக்குல்ல, ஒயர் வந்து நம்ம 2 சைடு பிடிச்சி இழுத்தோம்னா அது வந்து பிய்யாது. ஸோ அதோட லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் வந்து டக்டிலிட்டி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபில்லர் கேஜ்? ஃபில்லர் கேஜோட யூசேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா 2 மேட்டிங் பேட்ஸ் இல்லை பேரிங்க்கு வந்துட்டு இன்னர் ரேஸ்க்கு அவுட்டர் ரேஸ்க்கு இடையில சின்னதாக கேப் இருக்குது. இல்லை ஹோலும் சாஃப்ட்வேர் 2 இடத்துல சேர இடத்துல சின்னதாக வந்து கேப் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஃபில்லர் கேஜ் யூஸ் பண்ணி அந்த கேப் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். இது வந்து எத்தனை செட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொத்தம் 4 செட்டில் கிடைக்கும். மொத்தமாக இதோட ரொம்ப சின்னதாக இந்த அளவு வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 0.03 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபயர் ஆகிற இடத்துல ஆச்சுன்னா அதுக்கு வந்து 3 ஃபேக்டர் இருக்கும். அது 3 ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த ஒரு இடத்துல தீ பிடிச்சா கூட அதுக்கு வந்து முக்கியமான 3 காரணம் இருக்கும். ஒன்று வந்து அந்த இடத்துல ஃபியூல் இருக்கும், இல்லை எரியக்கூடிய பொருள் இருக்கும், அந்த இடத்துல ஹீட் லைட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த இடத்துல ஆக்சிஜன், ஹீட்டு, ஃபியூல் இது 3மே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபயர் ஆயிரும். இப்போ ஃபயர் அணைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த 3 பொருள்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபயர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபியூலை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அது பேர் வந்து ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். இடத்துல நெருப்பு எரியுது, அது வந்து ஹீட்டை கம்மி பண்ணுறோம்னா அதுக்கு பேர் வந்து கூலிங். அந்த எரியிற இடத்துல மேலே தண்ணி ஊற்றுவோம்ல, அதுக்கு பேர் வந்து கூலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்று வந்து ஆக்சிஜன் கட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஏதாவது இடத்துல ஃபயர் ஆச்சு நம்ம வந்து ஜன்னல் கதவெல்லாம் மூடுவோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து கட் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன இருந்தால் ஸ்மூத் ரெயின். இது வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல்டன் ஹவர் வந்து எந்த பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோல்டன் பீரியட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து கரெக்டாக 30 நிமிஷம் வந்து கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த 30 நிமிஷத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உயிரோட காப்பாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 30 minutes ஆஃப்டர் இன்சிடென்ட். ஸோ அது மாதிரி ஏபிசிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏபிசினா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா ஏர்வே, பீனா பிரீத்திங், சீனா சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேப்பர் வேஸ்ட் வந்து எந்த கலர் கோடில் உள்ள டஸ்ட்பின்ல தூக்கி போடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேப்பர் வேஸ்ட் வந்து ப்ளூ கலரில் போடணும். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டல் வேஸ்ட்லாம் வந்து ரெட் கலரில் போடணும். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் வேஸ்ட்டு, சாப்பாடு தேவையில்ல சாப்பாடு வீணா பண்ண சாப்பாடுலாம் வந்து பிளாக் இதில் போடணும். கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா மிரர், கண்ணாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனில் வரும். ஸோ இங்கே வந்து பேப்பர் வேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. பேப்பர் வேஸ்ட்னா ப்ளூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெயின்டெனன்ஸ் சிம்பிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த படத்துக்கு. அதாவது ரவுண்ட் இருக்கு, ரவுண்ட்னா வந்துட்டு டெய்லி. அதே வீக்லி பார்த்தீங்கன்னா முக்கோணம் இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, சதுரம் இருக்கும். அப்புறம் வந்து ஷெட்யூல். இப்போ வந்து நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மிஷின் இது மாதிரி மேனுஃபேக்சர் கொடுத்தாங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹெக்ஸாகன் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் கிளச்? இந்த கிளச்சோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சென்ட்ரிஃபுகல் கிளச். இந்த அவுட்டரில் ரவுண்டாக இருக்குல்ல, இதுக்கு வந்து அவுட்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடை வந்து இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டாக அந்த உள்ள சின்னதாக பால் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்துட்டு கவுண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லூப்ரிகன்? லூப்ரிகனோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூப்ரிகன் நார்மலாக இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா மிஷினோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ண, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளச்? படத்தில் இருக்க கிளச்சோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது கோன் கிளச். ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கலர் ஆஃப் soluble ஆயில் மிக்ஸ்டு வித் வாட்டர்? அதாவது soluble ஆயில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து எந்த மிக்சர் ஃபுல்லண்டாகவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதோட வாட்டரோட வந்து கலந்து தான் யூஸ் பண்ணுவோம். எந்த ரேஷியோவில் கலப்போம்னு பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோவில் வந்து கலப்போம். இது எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜென்ரல் பர்பஸ் ஸ்டீலுக்கு வந்துட்டு த்ரெட்டிங் கட் பண்ணுறப்ப வந்துட்டு என்ன கூலண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, லாட் ஆயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்துட்டு ஃப்ளாட்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், சர்ஃபேஸ் பிளேட்டு. இதுமாதிரி சர்ஃபேஸ் பிளேட் வந்து எந்த மெட்டலால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேஸ்ட் அயர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க டைப் ஆஃப் ஃபைலில் வந்துட்டு எது வந்து ஃபினிஷிங் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஸ்மூத் ஃபைலு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, 0.01 mm. 0.02 mm எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெர்னியர் காலிஃபருக்கு வரும். 0.001 mm அது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் மைக்ரோமீட்டருக்கு வரும். கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஹேமர் இஸ் காமன்லி யூஸ்டு இன் ஃபிட்டிங் ஒர்க்? அதாவது ஃபிட்டிங் ஒர்க் வந்து எந்த ஹேமர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, பால்பின் ஹேமர். கொஸ்டின், ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் வந்துட்டு ஆக்சிஜனோட எந்த கேஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின்ல இருக்கு அசிட்டிலின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த டைப் ஆஃப் ஃபிட்டில் வந்துட்டு ப்ரெஸ் ஃபீட் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபீட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. இது வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஃபிட்டில் வந்துட்டு சாஃப்டோட சைஸ் வந்து எப்போதும் வந்து கம்மியாகும், ஹோலோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளியரன்ஸ் ஃபிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பிரின்சிபல் வந்து ஹைட்ராலிக் வந்து ஒர்க் ஆகுது, எந்த லால வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பி, பாஸ்கல் லா. பாஸ்கல் லானா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒரு திரவத்தில் வந்து ஒரு சைடில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த திரவத்தில் இருக்க எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க டைப் ஆஃப் ஹைட்ராலிக் பம்பில் வந்துட்டு எது வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ளோ ரேட் வந்து கொடுக்கும், ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஹைட்ராலிக் ரிலீஃப் வால்வ்? ஹைட்ராலிக் ரிலீஃப் வால்வோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு பைப் லைனில் வந்துட்டு அதிகமான ப்ரெஷர் வருது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணி வேணுங்கிறது வந்துட்டு எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஆன்சர் பி, டு மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ப்ரிவென்ட் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் வந்துட்டு ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்துட்டு ஆயில் பேஸ்டாக இருக்குது, வாட்டர் பேஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆயில் வந்துட்டு அதிகமான லூப்ரிகேஷன் மாதிரி இருக்கும், அது இல்லாமல் பாயிலிங் பாயிண்ட் வேறு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அது வந்து ஆயில் பேஸ்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹைட்ராலிக் ஃபில்டர்? அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து ஹைட்ராலிக் ஃபில்டரோட வந்து என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாக பார்த்தா ஃபில்டர் வந்துட்டு என்ன ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் இன்டர்னல் டயமீட்டர் ஆஃப் ஹோல்? அதாவது ஹோலோட டயமீட்டரை எதை வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று வந்து வெர்னியர் காலிஃபர் யூஸ் பண்ணி பண்ணலாம், எல்லாம் வந்துட்டு இன்செட் மைக்ரோமீட்டர் வச்சும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது வந்து அக்யூரசி வந்து அதிகமாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ வரப்போகிற எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெர்னியர் காலிஃபர் அண்ட் மைக்ரோமீட்டர். எதில் சொல்லியிருக்காங்கன்னா அக்யூரசி அண்ட் அப்ளிகேஷனில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோமீட்டர் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் வெர்னியர் காலிஃபர் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. வெர்னியர் இஸ் லெஸ் அக்யூரேட், அதாவது மைக்ரோமீட்டர் கம்பேர் பண்ணுறப்ப வந்து இதாக இருக்குன்னு சொல்லிங்க. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் சர்ஃபேஸ் பிளேட் அண்ட் ஹைகேஜ். அதாவது என்ன எதுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு சர்ஃபேஸ் பிளேட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதும், ஹைகேஜ் வந்து ஹைட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. கீழே கொடுத்துருக்க மெட்டலில் வந்துட்டு எது வந்து லோயர் டென்சிட்டி, அதாவது ஸ்டீலை கம்பேர் பண்ணுறப்ப வந்து டென்சிட்டி வந்து கம்மியாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும், 2.7 தான் வரும். ஸோ ஆன்சர் பி, அலுமினியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற 3 கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் போட்டு பண்ணுங்கள், 1, 2, 3 அது மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கொஸ்டின் போதுமா இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுமா அது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.